வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் தற்பொழுது வடபகுதி கிழக்கு பகுதி தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றார்கள். என்னவெனில் இந்த காணி சுவீகரிப்பு விடயம். இது வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானியை மீள பெறுங்கள் என்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக தற்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அந்த போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு தெளிவு வேண்டும். எனவெனில் எப்படி இவர்கள் காணியை சுவீகரிக்க போகின்றார்கள்? அரசாங்கம் ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ஷ காலத்திலே இந்த விடயம் இருந்தது. பாவிக்கப்படாத காணிகளை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், அது மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்ற ஒரு விடயம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம்தான். அனுரகுமார திஸ்நாயக்கா அரசாங்கம் இந்த விடயத்தில் என்னத்தை செய்ய போகிறது என்பது இங்கிருந்து ஐரோப்பா, கனடா, லண்டன்ல இருந்து பார்க்கும் பொழுது குழப்பகரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. புலம்பெயர் தமிழர்கள் அதிகமான காணிகளை வைத்திருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் போவார்கள் வருவார்களே தவிர அந்த காணிகள் தொடர்பான விளக்கம் அவர்களுக்கும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கும் அதை பற்றி தெரியாது. இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவுரையாளர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இளம்பரையன் அவர்களோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த காணிகள் தொடர்பான ஒரு குழப்பகரமான சூழ்நிலை இருக்கிறது. முதல்ல நீங்க அதை தெளிவுபடுத்தும். நானும் பத்திரிகைகள் வாயிலாகத்தான் அறிந்தேன். கிட்டத்தட்ட 1960 கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள் வடமராட்சி கிழக்கு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை அண்டிய பகுதியிலிருந்து அரசினாலே சுவீகரிக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகள் தற்போது வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் அந்த காணியை சுவீகரிப்பதற்கான செயற்பாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இதிலே ஒரு சிலர் சொல்கின்றார்கள், அரச காணிகளை ஏற்கனவே பொதுமக்களுக்கு வழங்கிய அரச காணிகள், பெர்மிட் காணி என்று சொல்லப்படுற காணிகளை எடுப்பதற்கான இந்த அரசாங்கம் வர்த்தக மாநில வெளியிட்டிருக்கின்றது. அல்லது பொதுமக்களாலே பாவிக்கப்படாத காணிகள், அல்லது உண்மையில உங்களுக்கு தெரியும், பெர்மிட் காணி என்று சொல்லப்படுற காணிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை நீங்கள் சரியான முறையில் உரிய முறையிலே நீண்ட காலத்தை பயன்படாவிட்டால் அரசாங்கம் அதனை கையகப்படுத்த முடியும் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய ஒரு ஆகியம் என்னன்னா சுவீகரிப்புன்றது மேலும் சாதாரணமாக உண்மையிலே வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் எடுக்கப்படும் காணி என்பது அது தனியாருக்குரிய காணியாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும். ஏனென்றால் அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் மற்றும் இன்றைக்கு பிரபலமான சட்டத்திரிகளை நாடியுள்ளார்கள் அதுக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு. ஆகவே இதனை நாங்கள் பலர் கூறுகின்றார்கள், இது அரச காணி, பெர்மிட் காணி, இது பொதுமக்கள் பயன்படுத்தாமல் இருந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட காணி, அதனை அரசாங்கம் எடுத்து இன்னொருத்தருக்கு வழங்குவதற்காகத்தான் இது அந்த செயற்பாட்டை மேற்கொள்ளும். ஆனால் உண்மையில பெர்மிட் காணிக்கு உண்மையிலே பெர்மிட் காணியை அரசுடைமை ஆக்க வேண்டிய தேவையில்லை. அரசுடைமை ஆக்க சொன்னால் அது பிரதேச செயலாளர் அல்லது மாவட்ட ரீதியாக இருக்கின்ற காணிக்கந்தவர்கள் மூலம் இலகுவாக செய்ய முடியும். இது அரச வர்த்தக மானியங்களை வெளியிடுவது என்பது உண்மையில இது தனியாருக்குரிய காணிதான் என்பதை நாங்கள் உண்மையில உறுதியாக கூற முடியும். உறுதி காணி என்பதை இங்கே வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே இன்னைக்கு பெரும் தனவந்தர்கள் நிறைய காணிகளை அந்த காலங்களிலே நான் அந்த பிரதேசங்களுக்கு சென்றிருக்கின்றேன். பெருமளவு காணிகள் மிகவும் மலிவான விலையிலே வாங்கப்பட்டு அங்கே தென்னங்கன்றுகள் நடப்பட்டு அல்லது பயன் தரும் மரங்கள் நடப்பட்டு சில பேர் அதனை பராமரிக்கின்றார்கள். பெருமளவான காணிகள் யுத்தம் காரணமாக அது பராமரிப்பு என்று அது தரிசனங்களாக மாறி தற்போது அதன் உரிமையாளர்கள் கூட வெளிநாடுகளில் பெருமளவு உரிமையாளர் கூட வெளிநாடுகள் சென்ற காரணங்களாலும் அந்த காணிகள் இப்போ தற்போது உரிமை கோரப்படாத நிலையில அல்லது காணி பாட்டு நிலையில அங்கே காணப்படுகிறது. இப்படியான காணிகளை என்ன காரணத்துக்காக அவர்கள் கையகப்படுத்துகிறார்கள்? கடந்த காலங்களில் இராணுவத்திற்காக கையகப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு வெளிப்படையாகவே அதனை குறிப்பிடுவார்கள். இராணுவ தேவைகளுக்காக அல்லது விமானத்தளங்களை விஸ்தரிப்பின் நோக்குடன் அதை காணி சுவீகரிக்கப்படுகிறது என்ற, அல்லது குளங்கள் அமைக்கும் நோக்குடன், அல்லது குளங்களை விஸ்தரிப்பின் நோக்குடன், அல்லது ஒரு மிகப்பெரிய ஆறுகளை மறைத்து அதை குறுக்கே அணைகளை கட்டுவதற்காக காணி சுவீகரிப்பு என்பது பகிரங்கமாக என்ன காரணத்துக்காக சுவீகரிப்பு என்பது அரசாங்கம் தெளிவுபடுத்தும். ஆனால் இது எந்த காரணங்களுக்காகவும் அல்லது இந்த காணிகள் இங்கே காணி அற்றவர்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் சுவீகரிக்கின்றோம் என்ற எந்த ஒரு காரணங்கள் கூட அதை குற்றப்படவில்லை. ஆனால் உண்மையிலே காணி உரிமையாளராக உறுதி உள்ள காணிகள், உரிமை கோரப்படுகின்ற காணிகள் எவையும் அரசாங்கத்துக்கு சுவீகரிக்க அதிகாரம் இல்லை.
சுவரிக்க அதிகாரம் இல்லை, சுவரிக்கிற அதிகாரங்கள் இருக்கின்றது. அதனை இன்னொருவர்களுக்கு, இன்னொரு பொதுமக்களுக்கு வழங்குவதற்கோ அல்லது இன்னொரு சிங்கள குடியேற்றங்களில் இல்லை தமிழ் குடியேற்றங்களை செய்வதற்கு அது வழங்குவதற்கு உரிமை இல்லை. அரசு தனக்கு தேவையான காணிகளை சுயரித்து அரசினுடைய செயற்பாடுகளை விஸ்தரிப்பதற்கு தான் சுயரிப்பு என்ற ஒரு பதம் பாவிக்கப்படும். ஆகவே அந்த காணிகளை சுயரித்து தனியாருக்கு சொந்தமான உறுதி காணிகள் முதல் காணிகளை உறுதி காணிகளை அரசுடைமையாக்குவது என்பது அந்த குறித்த காணிக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இது அந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. அது இங்க இருக்கிற காணிக்காரர் அல்ல புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற காணிக்காரோட இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. அடுத்து அந்த பேச்சுவார்த்தையில குறிக்கப்பட்ட தொகை இந்த காணி உரிமையாளருக்கு வழங்குதான் சட்டம் சொல்லுது. நாங்கள் ஒரு பல்கலைக்கழக தேவைக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சூழவுள்ள காணிகளை நாங்கள் எடுப்பதுன்னு சொன்னா சும்மா எடுக்கிறா போய் சும்மா ஒரு நிரந்தர வீட்டு குடியிருப்பாளர்கள் ரோட்ல கொண்டே விட்டுட்டு நாங்க பல்கலைக்கழகத்தை விசாரிக்கிறோம், நாங்க மாணவர்களை கூட்டிட்டு அதுக்காக நாங்க நீங்க விட்டுத்தான் தரணும்னு சொல்லி சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா சட்டம் என்னன்னு சொல்றேன்னு சொன்னா முதல் காணி உரிமையாளர் பேச்சுவார்த்தை நடத்தணும். அவர்களுக்கு அரசினால் வழங்கக்கூடிய அவர்கள் எதிர்பார்க்கின்ற பெறுமதியை வழங்கி அதனை எடுக்க முற்படணும். இல்லை அதுவும் சரிவராவிட்டால் தான் இந்த சண்டித்தனத்தை செய்து காணியை இவ்வளவுதான் தருவோம், விற்பனை எடுமோ இல்லாட்டி நான் எடுத்துதான் அவன் என்று சொல்ற அளவுக்கு அந்த செயற்பாடு போகலாம். ஆனா இந்த நடைமுறை ஒன்றையும் இலங்கை அரசாங்கமோ அல்லது மாகாணங்கள்ல இருக்கிற இலங்கை அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளோ அவைகளும் அந்த ஸ்டெப்ஸை செய்யுது என்றால் உண்மையிலே திடீரென இந்த வர்த்தகமானி அறிவித்த வெளியிட்டிருப்பதால் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தையும் தமிழ் கட்சிகளுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் அளிக்கின்றது என்று சொன்னா இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஆரம்பத்துல கோட்டாபய ராஜபக்ஷ காலத்துல பல இடங்கள்ல காணிகள் இராணுவத்திற்காக மற்றும் தேவைகளுக்கு அரசு தேவைகளுக்காக என்று அளக்க வந்தார்கள். அப்ப எல்லோரும் தமிழ் மக்கள் கூடி எதிர்ப்பு தெரிவித்து அந்த அளவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டன. அதுவும் இப்படியான ஒரு விஷயமா? அதுவும் அதே நானும் அந்த போராட்டங்களை கலந்து கொண்டேன். நான் தீவிர சிவில் சமூகம் மற்றும் பல்கலைக்கழக சார்பா நான் அதிலே கலந்து கொண்டேன். அதிலே தெரிவிக்கப்பட்ட விடயம் காணிகளை அளந்து காணி உரிமையாளர்களுக்கு நாங்கள் பெறுமதியை வழங்குவோம் என அதிலே தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட அந்த காணி உரிமையாளர்கள் அதை ஏற்கவில்லை. அவர்களுடைய எதிர்ப்பு மற்றது மக்களுடைய எதிர்ப்பு அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்புகள் காரணமாக அந்த முயற்சியை கைவிடப்பட்டது. அதிலே கூட கோத்தபய அரசாங்கத்துடைய காலத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது, நாங்கள் காணி எங்களுக்கு நிரந்தரமாக கடற்படை பண்ண மண்டதீவிலே யாழ்ப்பாண மண்டதி அமைந்த பிரதேசத்திலே கடற்படை தளத்தை நாங்கள் நிரந்தரமாக அமைக்க முற்படுகிறோம், விரும்புகிறோம். கட்டாயமாக அது தேவை, நாட்டினுடைய பாதுகாப்பு தேவை. பலாலியிலே விமானப்படை தளத்தை அண்டிய பகுதியிலே பலாலி விமானப்படை தளம் மற்றும் இராணுவம் மற்றது காங்கிரஸ் பகுதியிலே கடற்படை தளங்கள் எங்களுடைய நாட்டிலே போராட்டங்கள் அல்லது உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்தாலும் கூட நாட்டினுடைய பாதுகாப்பு காரணமாக வெளிநாடுகளிலிருந்து வரும் அச்சுறுத்தலை தடுக்கும் கொண்டு அந்த பாதுகாப்பு காரணமாக நாங்கள் எங்களுக்கு அந்த நிலங்கள் தேவை, அதுக்குரிய பணங்களை நாங்கள் வழங்குவோம் என்று கூட அவர்கள் அளித்தனர். அதை நாங்கள் ஏற்கவில்லை. உண்மையிலே காணி உரிமையாளர்கள் அல்லது காணியினுடைய ஏனைய அவர்களை ஆதரித்து போராட்டம் செய்தவர்கள் அதை ஏற்காத காரணத்தால் அவர்கள் அதிலே சுவீகரிச்சு எந்த ஒரு வர்த்தமானியும் அவர் வெளியிடவில்லை உண்மையிலே. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலே 6000 ஏக்கர் நிலப்பரப்பை இவ்வளவு எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் எந்த ஒரு காணிக்கானுடைய ஆலோசனை பெறாமல் அனுமதியை பெறாமல் அல்லது அவர்கள் சார்ந்த சமூகத்தினுடைய அந்த பிரதிநிதியினுடைய அனுமதியை பெறாமல் சுவீகரிக்க முற்பட்டது அப்பட்டமான ஒரு உரிமை மீறல் என்றுதான் நான் மேலே சொல்ல முடியும். கடந்த காலங்களில் அவர்கள் எடுத்தார்கள், கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அதனால பகிரங்கப்படுத்த அதனை சுவீகரிப்பு என்று சொல்லி அரசு வர்த்தமானில் இதுவரையும் வெளியிடவில்லை. ஆனால் 28 மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல்ல இந்த விஷயம் வந்திருக்கு. இதுல குறிப்பா முல்லைத்தீவு மாவட்டத்துல முள்ளிவாய்க்கால் கிழக்கு, முள்ளிவாய்க்கால் மேற்கு, வலைஞர்மடம் உள்ளிட்ட பல்வேறு கரையோர பகுதிகளில் மொத்தமாக 1703 ஏக்கரும், யாழ்ப்பாணத்துல 3669 ஏக்கரும், கிளிநொச்சியில 515 ஏக்கரும், மன்னார்ல 54 ஏக்கர் காணிகளை அபகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இது கரையோர பகுதிகளை அபகரித்தோ அல்லது உடைமையாக்கி அரசுக்கு உடைமையாக்கி அதை சுற்றுலா தலங்களாக மாற்ற யோசிக்கிறார்களோ என்ன சொல்ல வருகின்றார்கள்? அப்படி ஒண்ணுமில்லை. அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியிலே சுற்றுலா தலங்கள் அமைப்பதும் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு இலங்கை அரசாங்கம் எந்த காலத்திலையும் விரும்ப மாட்டார்கள். இங்க பொருளாதார அந்த மக்கள் முன்னேறிவிடுவார்கள். அது பொருளாதார ரீதியாக அதை கூட எங்களுடைய மக்களும் கூட இங்கே ஒரு சுற்றுலா தலங்கள் அமைக்கப்படுவதே அல்லது
சுற்றுலா பயணிகள் பெருமளவு இங்கு வருவதை கூட எங்களுடைய மக்கள், அது எங்களுடைய கலாச்சாரங்கள் பாதிக்கப்படும், எங்களுடைய மத ரீதியான நம்பிக்கைகள் பாதிக்கப்படும், எங்களுடைய பண்பாடுகள் இழக்கப்படும் என்ற காரணத்தாலே உண்மையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கு மாநிலத்திலே வளர்ந்திருக்கின்ற சுற்றுலா தலங்கள் மாதிரி வடக்கிலே வளரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இங்க பார்த்தா இங்க பெருமளவு 5 நட்சத்திர ஹோட்டல் எல்லாம் வந்து இங்க மிக நட்டத்திலே இயங்கி கொண்டிருக்காங்க. இங்கே சுற்றுலா பயணிகள் பெருமளவு வர மாட்டார். அவருக்கு தெரியும் யாழ்ப்பாணம் வடக்கு என்பது இறுக்கமான கலாச்சார பண்பாடுகளை கொண்ட பூமி. ஆகவே சுற்றுலா தலங்களை அமைப்பதெல்லாம் அது வைக்காது. இவ்வளவு தூரத்துக்கு சுற்றுலா தலத்தை அமைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி முள்ளிவாய்க்காலிருந்து வெளைஞர் மட பகுதிகள் என்றால் மிகப்பெரியது கடற்தொழிலுக்குரிய மிகப்பெரிய பெருங்கடலுடன் சம்பந்தப்பட்ட அந்த பகுதி. மற்றது நிச்சயமாக வந்து அதிலே வந்து சிங்கள மீனவர்களை இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கொக்குளாய் நாயாறு கடற்பகுதியில கடற்கரையோர பகுதியில நாயாறு கரையோர பகுதியில வந்து பெருமளவு தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து அந்த தமிழ் மக்கள் அதிலே வாடி அமைத்து கடத்தொழில் செய்த இடங்களை அபகரித்து இன்றைக்கு பெருமளவு சிங்கள மீனவர்கள் வந்து அந்த காலத்துக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்கு வந்து அங்கே பலாத்காரமாக வாடிகள் அமைத்து கடத்தொழில் நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள். ஆகவே உண்மையிலே வந்து இங்கே அரசாங்கத்தினுடைய சரியான எண்ணக்கரு என்பது உண்மையிலே வெளிப்படுத்தவில்லை. இன்னைக்கு வந்து கோத்தபாய காலத்துல மைந்தான காலத்திலே ரணிலுடைய காலத்திலே காணிகள் அவர்கள் கையகப்படுத்த முற்பட்டது சுவரிக்கல. அவர்கள் பகிரங்கமாக மத்தமான அறிவித்தலை வெளியிடவில்லை. கையகப்படுத்த முற்பட்டது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நாங்கள் கடற்படத்தலும் மண்டலிலே அமைக்க போன்றோம், காங்கசுந்தரிலே விமானப்படத்தலம் கடற்படத்தலம் அமைக்கின்றோம், பலாலிலே விமானப்படத்தலம் அமைக்கின்றோம் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து என்ன கபட நோக்கத்துடன் அவர்கள் வந்து எல்லோரும் சம உரிமை பெற்று வாழணும் என்று சொன்னா இதைத்தான் விரும்பார்கள். யாழ்ப்பாண மக்கள் வந்து வடக்கில் வாழ்கிற தமிழ் மக்கள் தென் மாகாணத்திலே போய் குடியேறுவதும், தென் மாநிலத்திலே வாழ்கின்ற சிங்கள மக்கள் வட மாநிலத்திலும் குடியேறுவதுதான் சம உரிமை பெற்று வாழ்வது என்பதை பற்றி அதுக்குரிய விளக்கமோ தெரியவில்லை. நீங்க சொன்ன மாதிரி கரையோர பிரதேசங்கள் என்பது அது வடமராட்சி கிழக்கு கரையோரமா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி முல்லைத்தீவு கிழக்கு கரையோரமா மிகப்பெரிய கடற்தொழில் பாரிய கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த கரையோர பிரதேசங்கள். ஆகவே உண்மையில வந்து தென்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் இலங்கை வரைபடத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கு கிழக்கு கரையோரங்களால் அதிக அளவு மீன்கள் பெருமளவு மீன்கள் அங்கே வாழுகின்றன, பெருமளவு மீன்கள் இங்கே உற்பத்தி ஆகின்றன என்ற ஒரு ஆய்வுகள் அங்கே நிரூபித்திருக்கின்றது. ஆகவே தென்பகுதி மீனவர்கள் இங்கே வந்து கடற்பகுதியிலே மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பெருமளவு மீனவர்கள் பாரிய அளவில் ஈடுபடுவதற்கு பெருமளவு மீனவர்கள் தயாராக இருக்கின்றார். உண்மையில வந்து எங்களுடைய முல்லைத்தீவு பிரதேசங்களே நீங்கள் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்களே எங்களுடைய மீனவர்கள் பாரிய அளவு கடற்தொழில் ஈடுபடக்கூடிய வசதி வாய்ப்புகளோ அல்லது பாரிய கடற்கலங்களோ இல்லை. அதன் காரணமாக தென்பகுதியில் இந்த மீனவர்களை இங்கே வந்து அழைத்து நாங்கள் சுற்றுலாத்துறையை பற்றி குறிப்பிடும் பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தானே. அடுத்தது யாழ்ப்பாணம் மாவட்ட பொருளாதாரம் அபிவிருத்தி அதிகரிக்கும் தானே. அப்படி யோசிக்கிறேன் இல்லையா நீங்க? எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலே யாழ்ப்பாணம் வடக்கிலே பொருளாதாரம் வளரணும், வடக்கிலே பொருளாதாரத்தை வளர்வதற்கு சுற்றுலா மையங்கள் அமைக்கப்படுவதில் இந்த ஒரு ஆட்சேபம் இல்லை. நாங்கள் வந்து இந்த பழைய எங்களுடைய அம்மம்மா காலத்தை எங்களுடைய தாத்தா காலத்து சிந்தனையில நாங்கள் இருக்க முடியாது. இருந்த போதிலும் கூட பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு பல்வேறு விதமான வேலைவாய்ப்பை வழங்குவதற்கு சுற்றுலாங்கமாக பாரிய தொழில் முயற்சிகளை இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய வரலாற்றை பாரிய கைத்தொழில்கள் நடைபெற்ற இடம் வந்து வடக்கு மாகாணம், முக்கியமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேற்பட்ட அந்த காலங்களிலே 70களிலே 10,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்த சிமெண்ட் கார்பரேஷன் சிமெண்ட் லங்கா லிமிடெட், பரந்த கெமிக்கல்ஸ் இவைகளை மீள ஆரம்பிப்பதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. இந்த ஒரு அரசாங்கம் வந்து இன்றைக்கு 8 மாசமாக ஆட்சியிலே இருக்கின்ற ஜனாதிபதி வந்து வடக்கிலே எந்த ஒரு தொழில் முயற்சிகளையும் செய்யவில்லை. ஆனரக உப்பு கூட்டுஸ்தானம் என்றது 100கணக்கான வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு உப்பு கூட்டுஸ்தானம். அதிலே புதிதாக அமைக்கப்பட்ட ஆரம்பங்களிலே உப்பு என்பது இங்கே வந்து பைக் பண்றது, இங்க வந்து அதை பொதி செய்வதில்லை. இங்க வந்து அது பெருமளவு உப்பை விளைவித்து அதனை எடுத்து தனியார் துறைக்கு விட்டு அந்த தனியார்கள் அந்த உப்பை பொதி செய்வதற்கான செயற்பாட்டை மேற்கொண்டார். இது ரணிலுடைய காலத்திலே அந்த ஃபேக்டரி கட்டப்பட்டது, தொழிற்சாலை கட்டப்பட்டது. ரணிலுடைய காலப்பகுதியில் நான் இந்த கிளிநொச்சி கொழும்பு வன்னி பிரதேசங்களுக்கு நான் பயணம் செய்யும் போது இந்த தொழிற்சாலை அப்போது படிப்படியாக அமைக்கப்பட்டு வந்தது. இவர் ஜனாதிபதியா வந்த அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியா வந்த காலத்தில் அது நிறைவுக்கு வந்தது. இவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள். இவர்களாலே செய்யப்பட்ட ஒரு இப்போது புதிதாக திறக்கப்பட்ட ஒரு தொழில் முயற்சி என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏற்கனவே விளைவிக்கின்ற உப்புகளை தூளாக்கி அதனை மக்கள் பாவனைக்கு ஏற்ற மாதிரி
மாற்றி அதனை பொதி செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ பாக்கெட் வந்து நாங்கள் உண்மையில வந்து ரணிலுடைய ஆட்சியிலோ நாங்கள் கோத்தபாயனுடைய ஆட்சியிலையோ அல்லது மைத்திரியினுடைய ஆட்சியில வந்து நாங்கள் 30 ரூபாய்க்கு மேல 1 கிலோ பாக்கெட் இல்லை. எங்களுடைய புதிய அரசாங்கம் வந்து மக்களுக்கு 300 ரூபாய்க்கு இந்த உப்பை விற்கின்ற செயற்பாட்டை ஒரு கேவலமான செயற்பாட்டை செய்த சொன்னா நினைத்து பாருங்கள். இவர்கள் உப்பினையும் கூட இவ்வளவு தூரத்துக்கு அதிலே வரிகளை வசூலிக்கிற செயற்பாட்டு. அப்ப நினைச்சு பாருங்க, இன்றைக்கு IMF உடன்படிக்கை வந்து ஆரம்ப காலங்களில் வந்து எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அரசினாலே செய்யப்படும் போது அதனை பாரியளவு எதிர்த்தவர்கள் வந்து நாட்டை கொண்டே சர்வதேசத்துக்கு அடை வைக்கிறார்கள், முதலாளித்துவத்துக்கு அடை வைக்கின்றார்கள், அமெரிக்காவுக்கு அடை வைக்கின்றார்கள், மேற்குலக முதலாளித்துவத்துக்கு அடை வைக்கிறார்கள் சொல்லி இடதுசாரி கருத்துக்களை தெரிவித்த இதே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான NPP அரசாங்கம் இன்றைக்கு இன்னும் தீவிரமாக IMF பேசுறேன் வேண்டும். இன்றைக்கு நினைச்சு பாருங்க, 30 ரூபாய் வித்த உப்பு இன்றைக்கு 60 ரூபாய்க்கு மேல நாங்க வேண்டியது. இன்றைக்கு 300 ரூபாய்க்கு உப்பு இல்லை. இலங்கையை சுற்றி கடல் ஓடுகின்றது. யாழ்ப்பாணம் வந்து உண்மையில ஒரு யாழ்ப்பாணத்தை சுத்தி ஒரு பெரிய நீரேரி இருக்கின்றது. இலங்கையை சுற்றி பெரிய நீரேரி கடலே பிரச்சனை என்னன்னா, இப்ப ஆனரவுக்கு போனா ஒரு சாக்குல உப்பை நாங்க அள்ளி கொண்டு வந்து விடலாம். அது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. கரையோரங்கள் எல்லாம் உப்பு இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சார் என்னன்னா, இப்ப பாருங்க, ஒரு வளமான மீன் வளம் நிறைந்த நாடு யாழ்ப்பாணம் முழுக்க அல்லது வடமாகாணம் கிழக்கு மாகாணம் எல்லா இடமும் தான் மீன் வளம் நிறைந்த நாடு. இங்க இருந்து மீனை நாங்கள் சைனாவுக்கோ அல்லது இன்னொரு வேற நாடுகளுக்கு அனுப்பி அங்கிருந்து தின்மீனை இறக்கி சாப்பிட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஃப்ரெஷ் மீனை நாங்க பார்த்தோம்னா அது எத்தனையோ மடங்கு விலையாக இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை. அடுத்து என்னன்னா, இப்ப ஒரு 40 ஏக்கர் காணியை விட்டுட்டு 5000 சொச்சம் ஏக்கர் காணியை இவர் வந்து அபகரிக்க பார்க்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுமந்திரன் போன்றவர்கள் சொல்கின்றார்கள் என்னன்னா, இனிமே இந்த காணி பிரச்சனையை தீர்க்காம நீங்க யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடாது, நாங்கள் போராட்டம் நடத்த போகின்றோம் என்று தமிழ் கட்சிகள் சொல்கின்றன. ஆகவே இது இவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு? நிச்சயமாக இதனை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அவர்கள் வந்து சரியான முறையிலே எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடையோ மக்களுடனேயோ குறைஞ்சபட்சம் மக்களுடனாவது காணி உரிமையாளருடனாவது அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அவர்கள் இதுவரையும் அந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு ஏன் காணி தேவை, என்ன காணி தேவை, இது நீங்கள் விலைக்கு தாரீங்களா, நாங்கள் இதுல பாரிய முதலீடுகளை செய்ய போறோம், இதுல பாரிய விமானத்தளம் அமைக்க போறோம், அல்லது பாரிய ஹோட்டல்ஸ்களை அமைச்சு டூரிசம் ஏற்பட்டு நாங்கள் குறித்த பிரதேசத்துல இளைஞர்களுக்கு நாங்கள் நிச்சயம் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை முன்னுரிமை அளிப்போம். சிமெண்ட் கூட்டு ஸ்தாபனம் காங்கிரஸ் துறையில நிறுவும் போது மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த மக்கள் மத்தியில் என்ன வீதம் பலர் குழப்பினார்கள். அது ஒரு கெமிக்கல், அதில் வர டஸ்டுகள் வந்து அந்த சிமெண்ட் கூட்டு ஸ்தாபனத்திலே சுற்றி இருக்கிற பிரதேசம் வந்து செழிப்பான முறையிலே வெற்றிலை மற்றும் முன்னுரிகை பழச்செய்கையிலே ஈடுபடுற அந்த கிராம மக்கள், முக்கியமா கீரிமலை தெல்லிப்படை பிரதேசங்கள் வந்து முக்கியமா வந்து பெருமளவு முந்திரிகை செய்கையிலும் வெற்றிலை செய்கையிலும் ஈடுபடுறது. ஆகவே வந்து எங்களுடைய ஒரு சிலர் வந்து இப்படி சொன்னார்கள், பெரிய டஸ்ட் எல்லாம் வந்து கொட்டணும், உங்களுடைய பொருளாதாரம் விவசாயம் பாதிக்க மாட்டோம். அவர்கள் சொன்னார்கள், ஒரு கண்டிஷன்ஸ் அவர்கள் காய்ச்சார்கள், நாங்கள் உங்களுடைய இங்கே நடைபெறுகின்ற இந்த தொழிற்சாலையிலே இந்த பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நாங்கள் வேலைவாய்ப்பு வழங்குவோம், உயர் பதவிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் பொறியியலாளர் தேவைக்கு நாங்கள் வெளியிலிருந்து எடுப்போம், மிச்சம் இல்லாமல். ஆகவே அதனாலே வந்து நிறைய அந்த பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வந்து நிறைய ஒரு 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் வந்து அதில் பயனடைந்தார். அப்ப அரசாங்கம் வந்து தெளிவா சொல்லோடு, நாங்கள் உங்களோட வழக்கை நாங்கள் அபிவிருத்தியை முற்பட போறோம், நாங்கள் இந்த கரையோரங்களை வந்து எங்களுக்கு வந்து ஒரு டூரிசம் டெவலப் பண்றதோ அல்லது எங்களை பண்பாடு இன்றைக்கு திருவண்ணாமலையும் எங்களுடைய ஒரு தாயக பூமி. அங்கே திருவண்ணாமலையில் இலங்கையில 2வது மிகப்பெரிய டூரிசம் உல்லாச பயண துறை வந்து இருக்கிறது வந்து திருவண்ணாமலையில். அங்கே அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் எங்களுக்கு பண்பாட்டு ரீதியாக கலாச்சாரத்தை ஏற்பட்டு என்பதை நாங்கள் அதை ஏற்கவில்லை. மேல எங்களுக்கு அந்த தூரம் பாதிப்பு இல்லை. ஆக இவர்கள் வந்து சரியான முறையில் தங்களுடைய திட்டங்களை வெளிக்கொண்டு வேண்டும். திட்டங்களை வெளிக்கொண்டு வேண்டாம், எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், மக்கள் காணி உரிமையாளருக்கு தெளிவுபடுத்த வேண்டும், எங்களுடைய மக்கள் பிரதிகளோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இது ஒரு தாண்டோடித்தனமான முறையிலே எவருக்கும் தெரியாத வகையிலே அரச வர்த்தமானிலே பிரசுரிப்பது என்பது வந்து இதுமேலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து காலப்போக்கில் வந்து இது என்ன பொறுத்தவரை இதுக்குள்ள இன்னொரு மர்மம் இதுக்குள்ளே அடங்கி இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு இதுல நான் தெரிவித்திருக்கின்றேன். இன்றைக்கு வந்து புலம்பெயர் மக்கள் தான் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். இங்க இருக்கிற மக்கள் நம்பாக அதீத அக்கறைகளை வந்து இன்றைய புலம்பெயர் தேசத்திலே வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் எழுச்சி என்பது பாரிய அளவில் நடக்கும். இன்றைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய கனடாவுடைய நீதி அமைச்சர் வந்து ஹரி
ஞானவேல் அவர்கள் இன்னைக்கு ஒரு தமிழனாக இருந்து இன்னைக்கு ஒரு நீதி அமைச்சரா அந்த தேசத்துல வந்திருக்கிறார். இன்னைக்கு அண்மையிலே வந்து நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு 2 தமிழக தேசியம். ஆகவே புலம்பெயர் தேசத்துல வந்து பெருமளவு அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியல் எழுச்சி என்பது அங்கே அந்த அந்த பிரதேசங்களில் அந்த நாடுகளே வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு 10-20 வருஷத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து அரசியல் ரீதியா புலம்பெயர் தேசத்திலிருந்து தமிழோட மக்கள் செய்யற அவருடைய அரசியல் அழுத்தங்களை இலங்கைக்கு பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ள உணரக்கூடியதா இருக்கும். உள்ளூர் மக்கள் அமைதியாக இருந்தால் கூட அது புலம்பெயர் தேசத்தில் நிச்சயமாக வரும். அந்த அழுத்தம் நிச்சயமாக நாங்களும் எதிர்பார்க்கணும். ஏன்னா இங்க வந்து நாங்கள் சுதந்திரமான முறையில நாங்கள் பெருசளவுக்கு கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனா புலம்பெயர் தேசத்துல அப்படின்னு அழுத்தங்கள் வருவதற்காக புலம்பெயர் தேசத்து மக்கள் இங்க வந்து புலம்பெயர் தேசத்துல மக்களுடைய நிறைய காணிகள் இங்க இருக்கின்றது. அது முக்கியமா வந்து யாழ்ப்பாண பிரதேசங்கள்ல தீவக யாழ்ப்பாணத்துல தீவு பகுதி பிரதேசங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி முல்லைத்தீவு கிளிநொச்சி பிரதேசங்கள்ல நிறைய காணிகளை தற்போது ஏற்கனவே அவர்கள் விட்டு சென்ற காணிகளை விட தற்போது பெருமளவு காணிகள் இந்த பொருளாதாரத்திலே டாலர் பணப்பரிமாற்றத்திலே ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக நிறைய புலம்பெயர் தேசத்து தமிழ் முதலாளிமார் நிறைய காணிகளை இந்த நீங்கள் குறிக்கப்பட்ட பிரதேசங்களிலே மிக குறைஞ்ச செலவிலே அவர்கள் கொள்வனை செய்து விட்டிருக்கிறார்கள். ஆகவே புலம்பெயர் தேசத்து மக்களுடைய அரசியல் ரீதியான எழுச்சிகளை அவர்களுடைய குரலை அடக்குவதற்கு அரசாங்கம் இப்படி ஒரு யுக்தியை கையாள முற்படலாம் என்பதும் எனக்கு ஒரு சந்தேகம். சொன்னா உங்களோட காணிய எடுக்கிறேன்னு சொன்னா வாயப்பத்தியும் நாங்க உங்களோட காணிய அதுல 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்ப டுவல் சிட்டிசன் இருந்தா 2 இரட்டை பிரஜா குடியுரிமை இருந்தா அது வேற விஷயம். ஆனா என்ன பிரச்சனைன்னா இப்ப இங்க மட்டும் குடியுரிமை வைத்துக் கொண்டு வெளிநாடுகள்ல மட்டும் குடியுரிமை வைத்துக் கொண்டு அங்க சொத்துக்களை வைத்திருக்க முடியாது. அடுத்தது தமிழாக்களுடைய பிரச்சனை என்னண்டா சார், இப்ப வந்து தங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கூட கொடுக்க மாட்டார்கள். இனாமாகவோ எழுதியோ ஏற்கனவே கொடுத்திருக்கலாம், ஆனா கொடுக்க மாட்டார்கள். அப்ப இந்த சிக்கல்ல வந்து இது அகப்பட போகுது என்று நீங்க அச்சப்படுறீங்களா? இல்ல அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்தலாம் தானே. இப்ப நாங்கள் வந்து எங்களை நிறைய மக்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வடக்கு மாநிலத்துல நிறைய மக்கள் காணியத்து வீடட்டு நல்ல செழிப்பு மிக்க காணிகள் விவசாயம் செய்யக்கூடிய காணிகள் இல்லை. இப்ப எல்லாத்தையும் வெண்ணெய் பெருநபரப்புல எல்லா காணிகளும் வந்து விவசாயம் செய்ய முடியாது. அப்ப அதனை வந்து தெளிவுபடுத்தலாம். காணி உரிமையாளருடன் கேட்கலாம், சரி நீங்க ஒரு குறைஞ்சபட்ச விலைக்கு ஒரு மானிய விலைக்கு அது எங்களுக்கு தாங்குவோம், நாங்கள் அதை வேண்டி நாங்கள் இந்த உங்களுடைய மக்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு நாங்கள் மீள பகிர்ந்தளிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கணும் என்பதை சொல்லலாம். இது அப்படி ஒன்றும் இல்லையே. இங்க வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு செயற்பாடு மேல வந்து இப்ப என்ன காலத்துக்கான இந்த அரசாங்கம் வந்து இந்த தேர்தல் காலத்துல செய்ய முற்பட்டதோ தெரியல. இது நிச்சயமாக தேர்தலை வந்து மிக பெருமளவு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். இது வந்து எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது என்றோ அல்லது உல்லாசத்துறை துறையை விருத்தி செய்யப்பட போன்றதோ இல்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து நாங்க எங்களால ஹோட்டல் அமைக்கிறதுக்கு இங்க யாரும் அமைச்சாலும் கூட எத்தனையோ பிரதேசங்களை வந்து இன்னைக்கு வெளிநாட்டவர் அந்நியருடைய உல்லாச பயணங்களுடைய வரவு குறைவால நிறைய பிரதேசங்கள்ல வந்து சில பிரதேசங்கள் செழிப்பா இருக்குன்னு சில பேர் ஒரு நட்டத்துல இயங்குனாரு. ஆகவே அரசு வந்து ஒன்றும் தெளிவுபடுத்தல. இப்ப என்ன பொறுத்தவரை எனக்கு வந்து என்ன அரசாங்கம் வந்து இது புலம்பெயர் தேச மக்கள் இதே ஒரு செயற்பாடு தீவுப்பகுதியிலே ஏற்பட்டது. தீவுப்பகுதியில வந்து அவர்கள் உரிமை காணிகளை அவர் கையளிக்க முற்படவில்லை, ஒரு பெர்மிட் காணிகளை வந்து எடுக்க முற்பட்டார்கள் வேலை பூங்குடுதி பிரதேசங்களே. அப்போதான் நாங்க எங்களுக்கு அவர் சொன்னார்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து காய்ச்சாலும் இப்படி பிரச்சனை போகுதுன்னு சொல்லி நாங்க பிரதேச செயலுடன் தொடர்பு கொண்டு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அவர் சொன்னா நீங்க இதை பாவிக்கிற மாதிரி ஏதாவது செய்யுங்க, நீங்க அதுக்காண்டி வந்து நாங்க அந்த காணியை உழுது விட்டு உளுந்து பயிர்களை சும்மா விதைச்சு அது பயன்படுத்துகின்றோம் என்று நீங்க சொன்ன மாதிரி அது வந்து சில பேர் வந்து அது சில பொதுமக்கள் தங்களுக்கு காணி இல்லை அந்த காணி சும்மா எடுத்துட்டாங்க அது பர்மிட் காணிதான்னு சொல்லி அது மக்களுக்குள்ள இருந்தால் அந்த ஒரு இதில் போனது கோரிக்கைகள். ஆனா இங்கே வந்து மக்கள் அப்படி ஒரு கோரிக்கைகளை வைத்த மாதிரி தெரியவில்லை. தங்களுக்கு காணி தேவை இது தேவை அது தேவைன்னு சொல்லி இது வைக்கல. மற்றது ஒருத்தர் ஒரு காணி தேவைன்ற காணி சும்மா இருக்கிற காணியை நான் வித்து போட்டு நான் எனக்கு ஒரு காணி தேவைன்னு போய் அரசாங்கத்தில் கேட்கறது முட்டாள்தனமான. நான் இருக்கிற காணி எத்தனையோ கோடிக்கணக்கான பெருமதியான காணியில நான் இருக்கிறேன்னு வச்சா நான் அந்த காணியை விற்று போட்டு எனக்கு வந்து வடமராட்சி கிடைக்க ஒரு அரச காணியை இலவசமா தாங்கன்னு சொல்றது என்னுடைய மடி நிறைய காசை கட்டி வச்சு போட்டு காணியை போய் அரசாங்கத்தை என்னன்னு கேட்கறது. அப்படியே அரசாங்கம் வழங்க இயலாது, வழங்க கூடாது. இல்ல இன்னும் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது என்னன்னா, ஏற்கனவே காணிகளை தொல்பொருள் திணைக்களத்துக்கு வனலாகா அரச கட்டமைப்புகள் இந்த விஷயங்களுக்காக காணிகளை அபகரித்தார்கள், இராணுவத்துக்காக நேவிக்காக என்று காணிகளை அபகரித்தார்கள். தற்பொழுது எதற்கும் என்று சொல்லாமல் இந்த வர்த்தமானி அறிவித்தலை விடுத்திருப்பதுதான் மிக பெரும் அச்சமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா?
அதான் நான் சொன்னேன். கடந்த காலங்களில் வந்து இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹெக்டேர், ஏக்கர் இல்ல, ஹெக்டேர் கணக்கில் வந்து பலாலி ராணுவ விசாரிப்புக்காக வந்து அவர்கள் ராணுவ விசாரிப்புக்காக அவர் கையகப்படுத்தியிருந்தார். அது வந்து அவர் கையகப்படுத்தினோடய சுயரிக்கல, சட்டப்படி சுயரிக்கல. அங்க இப்ப சட்டப்படி சுயரிச்சுன்னா வந்து நாங்க கோர்ட்ஸ்லயும் பெருசா போய் நாங்க வாதிட வெற்றிப்பட முடியாது. என்ன கோர்ட்ஸ் வந்து அரசனுடைய கொள்கை அதனாலதான் திரும்ப கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்ப வலிகாமம் போன்ற பகுதிகளில் காணிகளை திரும்ப கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதாலதான் இப்ப இப்ப அந்த சிக்கல தானே தையிட்டி விகாரையும் கொண்டு போய் அந்த அபகரிக்கப்பட்ட காணியில தையிட்டி விகாரை அமைந்த இடம் கூட வந்து அவர்கள் வர்த்தகமான அறிவித்தல் வெளியிட்டதன் மூலம் அந்த காணி எடுக்க இல்லை. அவர்கள் கையப்படி சும்மா எடுத்து அதை போய் கட்டினார்கள். உண்மைதான், வேற ஒன்றுமே இல்லை. கட்டுக்கு ஆரம்பத்துல வந்து பெரிய பெரிய எதிர்ப்புகள் அவருக்கு வரவில்லையே. காணிக்காரர் மட்டும் போனாரு. அந்த நேரம் காணிக்காரர் உள்ளுக்க போகையில அவர்கள் ஆரம்பம் கொஞ்சம் கட்டிட்டு போட்டு கட்டி ஒரு லெவலுக்கு வரைக்கும் அங்கே காணியை திறந்து விட்டார்கள். மீள்குடியேற்றம் சொல்லி திறந்து விட்டார். அதுக்கப்புறம் போய் அப்ப அதுல கூட தையிட்டி விகாரையை கூட காணி சுவரிக்கின்ற வர்த்தமான அறிவித்தல் ஒன்றும் இல்லையே, ஒன்றும் வெளியிடப்பட்டது இதுவரைக்கும். வந்து பலாலி விமானப்பட தளத்துக்கோ பலாலி ஒன்றும் வெளியிடப்படவில்லை. உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி போட்டு அவர்கள் பிடிச்சதான். அவர்கள் வந்து மக்கள் இடம்பெயர்ந்து விட்டுட்டு அச்சங்கானம் வெளியேறணும். அதை விஸ்தரித்து புலிகளுடைய அவருடைய தாக்குதல் எல்லை, அந்த முக்கியமான தங்களுடைய தளங்களுக்கு புலிகள் தாக்குதல் அந்த ரேஞ்ச் என்று சொல்றாங்க. அந்த தாக்கு தூரத்துல இருந்து அங்கே அவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்திருந்தார். பிறகு வந்து அவர் உண்மையில வந்து பலாலி ராணுவமா வந்து அந்த காலத்துல ஒரு ராணுவ களஞ்சியமாய் தான் இருந்தது. அவங்க பெருந்தள ஒரு ராணுவ தளபாடங்கள் அங்கே சேமிக்க வைக்கப்பட்டது. பெருமளவு ராணுவத்தினர் அங்கேதான் வந்து தங்க வைக்கப்பட்டது. தான் வேறு ஒரு பிரதேசம் அனுப்பார்கள். அதுக்குள்ளே கடற்படை விமானப்படை தளம் இருந்தது, சாதாரண பயணிகளுடைய விமானத்தளம் இருந்தது. ஆகவே அதுல அவர்கள் அது விசாரித்து கொண்டு போறதுக்கு காரணமா இருந்தது. அது பிறகு அவர்கள் நாங்களுடைய இதுகளால போராடி கொண்டு இன்றைக்கு கணிசமான அளவு நிலங்கள் விடுபட்டாலும் கூட இன்னும் பெருமளவு நிலங்கள் அவர்களுக்கு கைக்குள்ளே இருக்கின்றது. ஆனா இதுவரைக்கும் அவருடைய அரசு வர்த்தமான அறிவித்தல் என்பது கையை ஒட்டி வெளியிட்டு அதை பிடிக்க அவர்கள் நடந்து போனார்கள். விடுதலை புலிகள் விட்ரோ பண்ணி போய் கொண்டிருக்க மக்கள் அவர்களோட விடுதலை புலிகள் சேர்ந்து வெளியேறாங்க. அவர் விடுதலை புலிகளுடைய இல்ல கடைசி இல்லை வரையும் வந்து அவர்கள் தங்களுடைய அரண்களை அமைத்தார்கள். அப்படித்தான் போனது. ஒன்று வர்த்தமான அறிவித்தல் விட்டு நான் கீரிமலை வரையும் பிடிக்கிறேன், நான் மாதல் வரையும் பிடிக்கிறேன் ஒரு காலம் பிடிக்கிறது. இது புதுவிதமான ஒரு செயற்பாடு. இது மேல வந்து நான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த கால அரசாங்கம் மாதிரி இவன் வந்து எல்லாத்தையும் சட்டபூர்வமா செய்தா உலகம் வந்து ஒன்னும் செய்யாது. நான் சட்டபூர்வமா செய்கிறேன், எனக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு, சுயரிக்கிற அதிகாரம் இருக்கு. சுயரிக்கிற அதிகாரம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. சுயரிக்கிற அதிகாரம் ஒரு படிமுறை ஒன்று இருக்கின்றது. அதிலே வடிவா தெளிவுபடுத்திங்க. நீங்க அரசாங்கத்துல மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும், அவர்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது நீங்களும் ஒரு நெகோசியேஷன் போகணும். குறைஞ்சபட்ச அரசாங்கத்தால வந்து இப்போ நடைமுறையில் இருக்கின்ற பெருமளவு அந்த விலையை கொடுக்கலாம். அப்ப ஒரு குறிக்கப்பட்ட விலைக்கு போகணும். அவருக்கு விரும்பினாத்தான் நீங்க கொடுக்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு பல்கலைக்கழக விசாரிப்புக்கு தேவையான சும்மாவே எடுக்கணும். அது உலகம் எங்கேயோ போய் கொண்டு நாங்க போய் சும்மா காணியை சந்தித்திர மாட்டேன். இது மக்களாட்சி தானே. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீங்க ஆளுகின்றார்கள். இன்னொரு நாட்டிலிருந்து நீங்க வாழலையே, இன்னொரு நாட்டிலிருந்து வந்து கடந்த எங்களுடைய காலனித்துவ காலத்துல தான் அவர்கள் பலாத்காரமா எல்லாம் செய்தார்கள். அவருக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றம் செல்ல முடியாது, ஒன்றும் செல்ல முடியாது. அவர்கள் போகும் வரைக்கும் எங்களை நாங்கள் ஒடுக்கி வாழ்ந்தோம். இப்ப இது நாங்கள் எங்களால தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் தான். இன்றைக்கு அனுராகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு இந்த யாழ்ப்பாண மக்கள் கிட்டத்தட்ட 60,000 votes வாக்களித்து நம்பித்தான் வாக்களித்தார்கள். வாக்களித்து 3 பாராளுமன்ற உறுப்பினர், வரலாற்றிலே என்றுமில்லாத வகையிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் இன்றைக்கு பிரதிநிதிகள் அனுப்பினார்கள். அவை இவ்வளவு இந்த அரசாங்கத்திலே நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஒரு துரோகம் என்ற செயற்பாடு இந்த அரசாங்கம் செய்கின்றது. சரியான முறையில் அவர் தெளிவுபடுத்தணும். மக்கள் பிரதிநிதிகளை கேட்கணும், மக்களோட கலந்துரையாடணும். எங்களுக்கு இந்த காணி தேவை, நீங்க இந்த காசு தாங்க, உங்களுக்கு நல்ல காணி தரலாம். இந்த கொழும்புல அப்படித்தானே செய்யணும். கொழும்புல தங்களுடைய விஸ்தரிப்புகளுக்காக நாம் அப்படித்தானே செய்யணும். கொழும்புல உங்களுக்கு அந்த தொட்டிலங்க சொல்றது, உங்களுக்கு கழனி பாலத்துக்கு கீழே வந்து நிறைய குடியேற்றங்கள் இருந்தது, நிறைய சேரி வீடுகள். அவர்கள் வந்து அதில் எடுத்து எங்களோட வீதி விஸ்தரிப்பு, அதில் வேறு விஸ்தரிப்புகளுக்காக மின் நிலைய விஸ்தரிப்புக்காக எடுத்து அவர்களுக்கு பிளாட்ஸ் மாடி தொடர் மாடி வீடுகளை கட்டி கொடுத்திருக்காரு. இன்றைக்கு வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு பின் உங்களுக்கு தெரியும் தாஜ் சமுத்ரா ஹோட்டல் பின்பக்கம் இருந்த பலாத்காரமா பிடித்திருந்த அந்த அவர்களை கூட அவர்களை கூட வெளியேற்றி, அவர்களை பலாத்காரமா தான் வெளியிட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. பொத்தவான பலாத்காரமா வெளியேற்றி ஆனால் அவர்களுக்குரிய காணிகள் கொழும்பு புறநகர் பகுதியில வழங்கி இருக்கிறார். அந்த செயற்பாட்டை செய்யாமல் அல்ல காணி மாற்றீடு செய்யாமல் இவ்வளவு காணியை சிம்பிளா நாங்க எடுக்கிறோம். என்னத்துக்கு எடுக்கிறோம்? ஒன்றுமில்லை, நாங்கள் எடுக்கிறோம்.
என்று சொன்னா உண்மையில வந்து மிக மக்களை மிக ஒரு அச்சமடைய வைக்கின்ற ஒரு செயற்பாடு. முக்கியமாக எனக்கு தெரியும் புலம்பெயர் தேசத்து மக்கள் நிச்சயமா பயன்படுவார். இது போற ஒரு நீங்க பார்த்துட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முற்பட வந்து இங்கே இதே மாதிரி அங்கே பிரஜா உரிமை பெற்றவருடைய காணிகள் வந்து இங்கே அவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லி பிரச்சனைப்பட்டு தான் பிறகு வந்து எங்களுடைய நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இவங்க எல்லாரும் பேசி எங்களுடைய கட்சி தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை அவரோட அரசாங்கம் பாதிட்டு தான் அவர்கள் வந்து செய்யல, நாங்கள் அதை அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் அந்த காலத்தையும் செய்ய மாட்டோம் சொல்லி அவர் விட்டார். அவர்கள் தங்களுடைய இரட்டை பிரஜா உரிமை இல்லாட்டியும் கூட அவர் கொள்வனை செய்து தங்களுடைய பெயர்லேயே வச்சிருக்கலாம் என்று சொல்லி அவர் அறிவித்தார். ஆகவே இது வந்து உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் ஒரு முயற்சி எடுத்தாங்க. இது வந்து ஒரு வகையில வந்து அரசாங்கம் என்ன நோக்கத்துக்காண்டி இவ்வளவு எடுக்கிறது இல்லை. ஆனா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் வந்து புலம்பெயர் அதுல அவருடைய அரசாங்கத்தோட தேவைப்பாடு புலம்பெயர் மக்களுடைய வாயை, உங்களுக்கு தெரியும் காணி என்று சொன்னா தமிழனுக்கு அது யாழ்ப்பாண தமிழனுக்கு உயிர். சரி, எல்லாரும் என்னத்துக்கு உயிரை கொடுப்பாங்க. ஆனால் யாழ்ப்பாண தமிழன் வந்து வடக்கு தமிழனும் கிழக்கு தமிழன் வந்து மண்ணுக்காண்டித்தான் உயிரை கொடுத்தார். ஆகவே வந்து அங்கே அந்த எந்த காணி என்ற வீட்டுக்காணி சுவரிக்கப்படுது என்று சொன்னா அவன் வந்து லண்டன் அல்லது கனடால ஆக்கள் அணிதிரட்டி போராட்டத்தை அவன் செய்ய மாட்டான். தான் தன்னை காணியை எப்படியாவது பாதுகாப்பதற்கு முற்படுவான ஒழிய மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி அதை செய்ய மாட்டான். கடைசி அவனுக்கு தெரியும் எங்க இலங்கை அரசாங்கம் தெரியும் இவருக்கு எங்க கை வச்சா இவர் அடங்குவார் தெரியும். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம், என்ன பொறுத்தவரை அப்படி இருக்கலாம். ஏன்னா அண்மை காலமாக நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை காரணமாக நாணய மாற்றத்தில் ஏற்பட்ட வெளிநாட்டு நாணய பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்புகள் காரணமாக வந்து இங்கே முந்தி 10,000 ஸ்டேலிங் பவுனுக்கு வென்ற அல்லது 1,00,000 ஸ்டேலிங் பவுனுக்கு வென்ற காணிகள் பெரிய பெரிய தென்னந்தோட்டங்களை வந்து சாதாரணமாக 25,000 ஸ்டேலிங் பவுனுக்கு வேண்டியிருக்காங்க எத்தனையோ முதலாளிகள். ஆக வந்து இது என்ன பொறுத்தவரை புலம்பெயர் தேசத்து மக்களையும் ஒரு வகையில அச்சுறுத்துவதற்கான செயற்பாடாக இருக்கலாம். வணக்கம்.